வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.ஹெச். நாஜிம் அவர்கள் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காரைக்கால் வடக்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரபு என்கிற பிருத்விராஜ் முன்னிலையில் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான எம்.ஹெச். நாஜிம் அவர்கள் திறந்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே பி.கே. சாலையில் வடக்கு சட்டமன்ற தொகுதி திமுக அலுவலகம் திறக்கப்பட்டது. வடக்கு சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரபு என்கிற பிருத்விராஜ் முன்னிலையிலும் நிரவித்திருப்பட்டினம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாகராஜன் தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான எம்.ஹெச். நாஜிம் அவர்கள் பங்கேற்று சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, தினசரி காலண்டர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் அமுதா ஆறுமுகம், மாவட்ட திமுக துணை அமைப்பாளர் காசிநாதன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரிஃபாஸ், மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் கந்தாஸ் ராஜா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விக்னேஸ்வரா உயர்நிலைப் பள்ளியில் சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து செய்முறை விளக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விக்னேஸ்வரா உயர்நிலைப் பள்ளியில் சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து விவசாயிகளுக்கு செய்முறை விளக்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பஜன்கோவா வேளாண் கல்லூரியின் மாணவர்கள், அக்கல்லூரி இணை பேராசிரியரும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் நிரல் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் எஸ். ஆனந்த்குமார் அவர்களின் ஒருங்கிணைப்பில் விவசாயிகளுக்கு செய்முறை விளக்கம் அளித்தனர். காளான் வளர்ப்பின் முக்கியத்துவம், சிப்பி காளானில் உள்ள ஊட்டச்சத்துக்கள், காளான் குடிலின் அமைப்பு, காளான் படுக்கை தயாரிப்பு மற்றும் வளர்ப்பு முறைகள் குறித்து மாணவர்களுக்கு ஸ்ரீதர், தமிழ்மாறன் ஆகியோர் விரிவாக விளக்கினர். அதனைத் தொடர்ந்து காளான் குடில் மற்றும் நெல் வைக்கோலை கிருமி நீக்கம் செய்யும் முறைகள், காளான் படுக்கையை தயார் செய்யும் செயல்முறைகள் குறித்து மாணவர்கள் தண்டபாணி, ஸ்ரீராம், சேரன், திருவிகாசன் ஆகியோர் விவசாயிகளுக்கு செய்முறை விளக்கம் அளித்தனர். மேலும் விவசாயி திரு கார்த்திகேயனின் காய்கறி தோட்டத்தில் தென்னங்கீற்றை பயன்படுத்தி சிறிய அளவிலான சிப்பி காளான் குடிலை அமைத்து கலந்து கொண்ட விவசாயிகள் பார்வையிடும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டது. சிப்பி காளான் வளர்ப்பிற்கு தேவையான வைக்கோல், பாலித்தீன் பை, தரமான படுக்கை விதைகள், காளான் படுக்கை மற்றும் கிருமி நாசினி உள்ளிட்ட பொருட்களும் விவசாயிகளுக்கு நேரடியாக பார்த்து விழிப்புணர்வு அடையும் விதமாக அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு அன்பழகன், முன்னோடி விவசாயிகளான சேத்தூர் திரு ஆறுமுகம், சேத்தூர் பண்டாரவடை திரு கண்ணபிரான் உள்ளிட்ட மற்றும் 30க்கும் மேற்பட்ட அப்பகுதி விவசாயிகள் கலந்து கொண்டனர். முடிவில் மாணவர் நந்தகுமார் நன்றியுரை வழங்கினார். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.